Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இதை பார்த்துட்டு இருந்தது ஒரு சிகரெட் அடிச்சு. ஏமாச்சா ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறேன். ஆமாடா, வாழ்க்கையே வெறுத்து போகுது. ஏன்டா, என்ன பிரச்சனை? சம்பாதிக்கிற காசு கையில் நிற்க மாட்டேங்குதா? இதில் எப்படி சந்தோஷமாகிறது? ஏன் தெரியுமா மச்சான், உன்ட கையில் காசு நிற்க மாட்டேங்க. இப்படி வீடு சிகரெட் குளிச்சா கையில் காசு நிற்கும். டே, அந்த கதையை விடு. எப்போ பாரு அட்வைஸ். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிடக்கூடாது. இது மச்சான், சிகரெட் ஒன்று எடுத்துட்டு வரேன். நானா சஜஸ்ட் அதுக்கு முன்னுக்கு எனக்கு சிகரெட் ஒன்று தான். தம்பி, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பற்றுவீங்க? அது ஏன் உங்களுக்கு? காலையில் நான் வரக்குள்ள பார்த்தேன், ரோட்டில் ஒன்று குடிச்சிட்டு இருந்தீங்க, அதான் கேட்டேன். ஒரு நாள் அப்போது ஒரு நாளைக்கு 4ண்டா 200 ரூபா. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா வரும். அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 72,000 ரூபாய்க்கு குடிக்கிறீங்களா? இப்போ
இப்போ எதுக்கு உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம்? இல்ல ஒரு தேவையா தான் கேக்குறேன். இதுல என்ன தேவை இருக்குது உங்களுக்கு? இல்ல நீங்க அப்படி 10 கறியாக்கிற சொல்லியே கொஞ்சம் சேர்த்து வச்சு அவங்க புள்ள பிடிச்சி நாளைக்கு வந்தாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எது தேவையில்லாத விஷயம்? இதுதான் தேவையான விஷயம். சிகரெட் குடிக்க கூடாதுன்னு தெரியாதா? அதுல வர பிரச்சனை குடி உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இந்த மாதிரி பீடி சிக்கெட் குடிக்கிறதால புற்றுநோய், ஆண்மை குறைபாடு, வாயிலிங்க துர்நாட்டம்லாம் வரும். அது மட்டுமா நீங்க குடிக்கிறீங்க போக அது உங்களை பாதிக்கிறத விட அவங்களை சுத்திக்கிறாங்க, அவங்கள 2 மடங்கு பாதிக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியுமா? சரி சரி, என்னமோ நான் மட்டும் தான் பத்திர மாதிரி சொல்றீங்க. நான் உங்களை மட்டும் சொல்லல, இந்த ஊர்ல உள்ளவனுவோ, ஏன் இந்த நாட்டுல உள்ளவனுவோ, ஏன் இந்த உலகத்துல உள்ளவனுவோ, எவனை கண்டாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். அது மட்டுமா உங்களை மாதிரி சிகரெட் குடிக்கிறவங்களை பார்த்து தான் வளர்ந்து வர சந்ததியும் அது பார்த்து பழகுது. சிகரெட் குடிச்சு நீங்க அழியறது மட்டும் இல்லாம ஏன்டா குடும்பத்தையும் சேர்த்து அழிக்கிறீங்க? சரி சரி, நான் பீடி சிகரெட் குடிக்கிறது தப்புன்னா நீங்க விற்கிறது தப்பு. சரி அதை விடுங்க. நீங்க நான் பீடி சிகரெட் குடிக்கிறதுனால என் குடும்பம் அழியுதுன்னு தானே சொன்னீங்க. நீங்க விற்கிறதுனால சமூகமே அழியுது தெரியுமா? சரி அதையும் விடுங்க. நான் பீடி சிகரெட் குடிக்கிறதுனால வளர்ந்து வர சந்ததியும் அதை பார்த்து பழகுதுன்னு தானே சொன்னீங்க. அவங்க அந்த சிகரெட்டை யார்கிட்ட வாங்க வராங்க? உங்களை மாதிரி கடைக்காரங்கிட்ட தானே வாங்க வராங்க. அதால முதல்ல நீங்க திருந்துங்க, அதுக்கப்புறம் நம்மளை திருத்துங்க. வந்துட்டேன். அதுவும் நான் என்ன ஸ்கூல்ல எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, சிகரெட் குடிக்கிறீங்களா நீங்க வந்து செத்துருவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த சிகரெட் குடிக்கிறீங்களா? நானா இல்லையம்மா, யாரு சொன்னது உனக்கு இதெல்லாம்? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தானே இதெல்லாம் சொல்லுதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்ல நானா, எனக்கு பயமாயிக்குது. எல்லாரும் சொல்றீங்க நீங்க செத்துறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் நம்பாதீங்க. என்னத்துக்காக எல்லாருமே சிகரெட் குடிக்க வேணாம்னு சொல்றாங்க? என்ன காரணமா இருக்கும்? பயமாயிக்குது. எல்லாரும் சொல்றீங்க நீங்க செத்துறீங்க. இதுவா இருக்குமோ? சரி சரி, என்னமோ நிதானமா இருந்து யோசிக்கிறதுனாலதான் விளங்குது எவ்வளவு பிரச்சனை இருக்குதாண்டு. சிகரெட் குடிச்சு நீங்க அழியறது மட்டும் இல்லாம ஏன்டா குடும்பத்தையும் சேர்த்து அழிக்கிறீங்க? இதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குதா. ஆனா நான் ஏன் இவ்வளோ நாளா நம்பாமலே இருந்துட்டேன். சே, அநியாயமா அந்த மனுஷனை வேற பேசி போட்டுறேன். ஆனா இதை நம்பாம இல்லை, இதை நம்பித்தான் ஆகணும். எல்லாரும் பேச்சை வச்சு பார்க்கும்போதும் இதை விட்டுருங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இதுல அநியாயமா இவரை வேற திட்டமே. என் தங்கச்சி கூட இப்படித்தான் சொல்லிச்சு, எனக்கு இந்த பாலா போன சிகரெட்டு முக்கியமா இல்லாட்டி எனக்கு என் குடும்பம் முக்கியமா, இன்றிலிருந்து இந்த சனியத்தை குடிக்கவே கூடாது. நீங்க அன்றைக்கு ஹோட்டல்ல கண்டு காய்ச்சி போய் தானே? ஆமா நான் தான். சரி என்ன வேணும் இப்போ? நீங்க அன்னைக்கு எவ்வளவு புத்திமை சொன்னீங்க, நான் கேட்காம வந்துட்டேன். சரி அதுக்கு இப்ப என்ன? அன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் நான் வீட்டுல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். தங்கச்சி அப்படிதான் அவன் சொன்னான். அதுக்கு இப்போ நான் சிகரெட்டு குடிக்கிற பழக்கத்தையெல்லாம் விட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷமாகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அன்னைக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம பேசிட்டேன். அதான் இப்போ கூப்பிட்டேன். நீங்க தெரிஞ்சதே சந்தோஷம். இப்படி உலகத்தில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சா எப்படி? இப்பதான் விளங்குது நீ அன்னைக்கு சொன்ன அந்த சந்தோஷத்துடைய அருமை.